கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற வேலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆத்தும ரட்சிப்பு தேவனுடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறது. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவருடைய வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பை அநேகருக்கு சொல்ல வேண்டும். எப்படி இயேசு சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் பரிகாரம் கொடுத்தார், உங்களுடைய இடத்திலும் என்னுடைய இடத்திலும் அவர் எப்படி நமக்காக பலியானார் என்பதையும், அவர் நம்மை மீட்டு நமக்கு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினார் என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மார்க்கம். இயேசுவை பார்க்க பார்க்க உங்கள் உள்ளத்தில் இன்பமும் வெளிச்சமும் உண்டாகும். அன்பானவர்களே, அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை, ஆத்தும ரட்சிப்பை நாம் சொல்லுவோம். அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு நாம் அவர்களுக்காய் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நம்முடைய சொல்லுதலையும் வேண்டுதலையும் கேட்டு அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் மூலம் வரப்போகிறது. ஆண்டவர் அப்படி செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அநேகரை மீட்கிற கர்த்தருடைய ஆயுதங்களாக, கருவிகளாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே நன்மைகளை செய்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.